திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு திருவாசகத்தில் அருளும் பொருளும் என்கிற தலைப்பின் கீழே பெரம்பலூர் மாவட்டம் சிவத்திருமதி அமுதா பழனியப்பன் அம்மா அவர்கள் நமக்கெல்லாம் திருவாசகம் என்னும் தேனை சொற்பொழிவாக ஆற்றி வருகிறார்கள். அந்த வகையிலே நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்தனை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் அம்மா அமுதா பழனியப்பன் அம்மாவுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சிக்குள் வந்திருக்க அத்துணை உள்ளங்களையும் வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இணைந்த நுழைவோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அம்மா வாங்கம்மா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மூஷிக வாகன மோதாஸ்த ஷாமலகர்ண விடம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. மணிவாச பெருமான் அருளாலும் என் குருநாதர் அருளாலும் உங்களை போன்ற சிவனடியார் அருளாலும் இன்னைக்கு நம்ம திருவாசகத்துல பொருள் பார்க்க போறோம். அதுல கோத்தும்பி பார்க்க போறோம். கோத்தும்பியில நம்ம முதல் பாடலோட 2 பாடலோட முடிச்சோம். இப்ப 3வது பாடலுக்கு போறோம். தினைத்தனை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாதே, நினைத்தொரும் காண்தொரும் பேசுதொரும் எப்போதும், கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்னை அனைத்து எழும்பு உள்நக ஆனந்த தேன் செறியும் குனிப்பு ஊதானுக்கு உடையானுக்கே சென்று ஊதாய் கோத்தும்புகிறார். அதாவது மலரிலிருந்து சொல்றாரு, தினைத்தனை உள்ளது ஓர் பூவினில் தேன் உண்ணாது. பூக்கள்ல என்ன திணை அளவு அதை விட கம்மியாதான் தேன் கிடைக்கும். அதான் சொல்றாரு. அதை உண்ணுகின்ற வண்டு என்ன செய்யணும்? ஒரு பூவிலே நிறைய கிடைக்காது, நூற்றுக்கணக்கான பூக்கள்ல அமர்ந்து தேனை உறிஞ்சினாதான் அது தன்னோட பசி ஆற்றி கொள்ள முடியும். அதேதான் இங்க சொல்றாரு. ஆனா அதுக்கு பதிலா அப்படி அத்தனை மலர்கள்ல அமர்ந்து அந்த தேனை உறிஞ்சினாதான் அதோட பசியை போக்கி இன்பம் அடைய முடியும். ஆனா இங்க என்ன சொல்றாரு? இறைவனை நினைத்த உடனே இன்பம் வருதான், கண்ட உடனே ஆனந்தம் பிறக்குதுங்கிறார். நினைதொரும் காண்தொரும் பேசுதொரும் எப்போதும் அனைத்து இழப்பு உள்நெக ஆனந்த தென் சரிதான். பார்த்த உடனே போதும் ஆனந்தம். தம்மையொத்த பலர் இந்த தன்மை போல அடியார்கள்னா ஒன்று கூடி எம்பெருமானின் புகழை பாடும் போது எல்லையற்ற இன்பம் வருதான். சரி, இதுல பழகிட்டோம்னாவே மற்ற நேரங்களே எம்பெருமான் அதே நினைக்க நினைக்க அப்படியே மனசுல இன்பம் வந்துட்டே இருக்கும். வாழ்க்கையில ஏதாவது ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சின்னா அதை நினைக்கும் போது அது மனசு அந்த அந்த எல்லைக்கு போயிடும். ஆனா மனிதர்களுடைய ஒரு அதாவது சைக்காலஜிக்கலா சொல்லக்கூடியது என்னன்னா, எப்பவுமே தன்னோட வருத்தப்பட்ட காலங்களை நினைச்சு நினைச்சுதான் ஆசைப்படுவாங்களாம். நம்ம அப்படிலாம் கஷ்டப்பட்டோம்னு நினைப்பாங்களாமே ஒளிஞ்சு இந்த இன்ப நிலையை நினைக்கவே மாட்டாங்களா. அது மனிதர் இயல்பு. இங்க அதை சொல்றாரு. இறைவன், அதாவது அது மட்டும் இல்ல, இறைவன்கிற தேனை உண்ணும் போது நாவில் சுவை தட்டுகிறது, வயிறு நிரம்புகிறது. இதனால் இன்ப உணர்ச்சி எலும்பை உருக்குகிற அளவுக்கு, அப்படி சொல்லுவாங்களே, தேனுக்கு இல்லாத அளவு எம்பெருமானே புகழுக்கு இருக்கான். புகழை பாடும்போது எலும்பும் உருகுது, உள்ளமும் உருகுது. ஒவ்வொரு பூவுலையும் ஒரு சொட்டு தேனை உண்டு விட்டு அடுத்த மலையை தேடி செல்வீர வரைக்கும் எந்தவித இன்பமும் இல்லை. மலர் கிடைச்ச உடனே கொஞ்சம் சந்தோஷம் கிடைக்குது. அப்ப இறைவன் புகழ பாடும்போது ஆனந்தங்கிற தேன் சொட்டு சொட்டா வரலையும், தாரை தாரையா வருதான். சொல்ற ஆனந்த தேன் சரியும் குனிப்பு உடையானுக்கேங்கிறார். குனிப்பு உடையான நட்டம் ஆடக்கூடியவன், நடனம் ஆடக்கூடியவன். தினைத்தனை தேனை கொண்ட ஒவ்வொரு பூவாக தேடி சென்று முயன்று அந்த தேனை சேகரிப்பதை காட்டிலும் ஒரே இடத்தில் எம்பெருமானே நினைந்து அந்த சொல்லுவாங்கல்ல, இறை இன்பமாகிய மேம்பட்ட இந்த இன்பத்தை பெறலான்னு இந்த பாட்டுல ரொம்ப அருமையா சொல்றாரு. அதாவது ஆனந்தம்ங்கிற தேனை தெரியக்கூடிய அந்த இறைவனுடைய திருவடியில் அந்த தாமரை போன்ற அந்த திருவடி மலரில் சென்று ஊதுவாயாகன்னு சொல்றாரு. எம்பெருமானின் திருவடி மலர்கள்ல சென்று எம்பெருமானை புகழ்ந்து நீ பாடுனே இந்த பாட்டுல சொல்ற.
அடுத்து ரொம்ப அற்புதமான பாட்டு. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என் ஒப்பில் என்னையும் ஆட்கொண்டரளி வண்ண பணிந்து என்னை வா என்ற வான்கருணை கண்ண பொன்னீற்றானுக்கே சென்றுவதாய் கூட்டும். சுண்ண பொன்னூற்றானுக்கு. சரி, சிவசிவம். ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, அதாவது மணிவாசகர் போன்ற ஒரு பெரிய அருளாளர்களுக்கு ஒரு சிறப்பு இருக்கும். தாங்கிட்ட இருக்கிற அன்பு எந்த நிலைமையிலையும் முழுமையற்றதா சொல்லவே மாட்டாங்க. ஐயோ, நான் என்ன இறைவன் திருவடியிட்டு அந்த அளவுக்கு அன்பு செலுத்தலைன்னு தான் சொல்லுவாங்க. அப்படி அன்பு வளர்ந்துச்சுனாவே அவங்க இந்த உடலை விட்டு இறைவன் திருவடியில ஐக்கியமாயிடுவாங்க. இந்த உடம்பு பற்றிய நினைவு, உடம்புக்குள்ள சில செயல்களும் மணிவாசகருக்கு இந்த அதாவது இந்த உடம்பு நிலையில இருந்ததுனால அவரு தன்னோட அன்பு முழுமை பெறலைன்னு நினைக்கிறார். கண்ணப்பர் ஒருத்தரை மட்டும்தான் இதுக்கு விதிவிலக்கா இருந்தாரு. அது உண்மைங்க. ஒரே 6 நாள்ல அவருக்கு முக்தி. உடம்பு இருந்தது. காலத்தி மலையை பார்த்ததுல இருந்து உடம்பு பற்றி அந்த தேகப்பிரங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நினைவே இல்லாம போயிடுச்சு. உறக்க 2ம் போய் மறந்து போயிட்டார். உடலுக்குரிய செயலும் தென்னனார்ட்ட இல்ல, உடம்பு மட்டும் இருந்தது. ஆனா அந்த உடம்பு உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அன்பு பிளம்பா இருந்தது. அதனாலதான் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்புங்கிறது. அதாவது தொண்டை நாட்டுல உடுப்பூருங்கிற ஊர்ல வேடர் குலத்துல பிறந்தவர் கண்ணப்பர். அவரோட இயற்பெயர் திண்ணப்பர். குழந்தை தின்னுன்னு இருந்துதான், அதனால திண்ணப்பர்னு பேர். பருவம் வேட்டையாடுறதப்ப அதுக்காக போறார். காலத்தி மலை அடிவாரத்துக்கு போறார். அவனோட நண்பன் நானனும் வரான். 2 பேரும் போறாங்க. ஒரு பன்றியை விரட்டிட்டே போறாங்க. கொஞ்ச தூரம் ஒரு மலை கிட்டக்கு போய் நின்றுடுச்சு. அந்த மலையை பார்த்தோன்னே இங்க என்ன இவ்வளவு நான் வந்ததே இல்லைன்னு அவன் சொல்றான். எம்பெருமானோட அந்த சிவலிங்க அமைப்பு அவன் சொல்றான். அங்க ஒரு குடிமிச்சாமி இருக்கு மலையில, உங்க அப்பா கூட வருவாரு, நானும் வந்திருக்கேன், அப்படின்னா நம்ம அதை போய் பார்க்கணும் அப்படின்ட்டார். உன்னை தவப்பயன் காரணமாக மலை ஏறி பெருமானை பாக்குறாரு. பார்த்த உடனே அவருக்கு அவர் மேல அன்பு வந்துருச்சு. லிங்கத்தின் மேல பூவும் பச்சிலையும் பார்த்து அதாவது யாரு இதெல்லாம் வச்சுட்டு போனான்? ஒரு ஐயர் அதெல்லாம் செஞ்சுட்டு போவாரு அப்படின்னு சொல்ற. உடனே என்ன பண்றான், இவருக்கு அந்த பார்த்த உடனே, எம்பெருமானே உனக்கு பூவும் இந்த இலையும் தான் உனக்கு சாப்பாடா? உனக்கு பசிக்குமே, இவ்வளவு பெரிய காட்டுல கொடிய மிருகங்கள்லாம் இருக்கு, நீ தனியாவுல இருப்பேன்னு சொல்லுவாங்கல்ல. இறைவனோட ஒன்றி போயிட்டார். வேட்டையாடிட்டு வராரு. வேட்டையாடி வாயான கலசத்துல நீரை முகந்து கொண்டு பூவும் பச்சிலையும் அந்த சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் தள்ளிட்டு, ஆனா இவரு பூ பறிச்சுட்டு வர்றார். அந்த பூவை தன்னோட கொண்டையில சொருகிக்கிறார். வாயாகிய அதுல அந்த கலசத்துல நீரை முகந்து கொள்கிறார். கையில அந்த நல்ல பன்றியை வேட்டையாடி, மிருகங்களை வேட்டையாடி, அது எது மிருதுவான பகுதியோன்னு அதை சாப்பிட்டு, இது ரொம்ப மென்மையா இருக்கு, இது இறைவனுக்கு அப்படின்னு அதை ஒரு கையில தலையில பூவு, வாயில நீர், கையில கறி, ஒரு கையில வில், இதெல்லாம் கொண்டுட்டு லிங்கத்தின் மேல இருக்க பூவை தன் செருப்பு காலால நீக்கி தான் கொணர்ந்த நீரை உமிழ்ந்து பூவை இலையும் வச்சு வழிபடுற. இத பார்த்த சிவகோச்சாரியாருக்கு மனம் பொறுக்கல். அவரும் உத்தமர். சிவாச்சாரியர் என்ன பண்றாரு, திண்ணப்பரோட அன்பை புரிஞ்சிக்காம யாரு இப்படி இந்த மாதிரி எல்லாம் பண்றான்னு இவர் ஓடி போய் அதெல்லாம் நீக்கிட்டு அந்த புகழ் ஆற்றுல குளிச்சுட்டு திரும்ப பூவெல்லாம் வச்சு வழிபடுவார். எம்பெருமானே இது என்ன சோதனைங்கும் போது கண்ணப்பரோட அன்பை சிவகோச்சாரியாருக்கு காட்டணும்னு நினைத்த இறைவன், நீ ஒரு நாளைக்கு மரத்து அடியில ஒளிஞ்சு பாரு, அவன் அன்பின் மேல என்ன செய்யறான்னு அவனோட அன்பை நீ புரிந்து கொள்ளுவான்னு சொல்றான். ஆகம விதிப்படி பூஜை செய்யக்கூடியவர் சிவகோச்சாரியர். இவர் அன்பினால செய்யக்கூடியவர். இப்படி 6வது நாள் கண்ணப்பர் எப்பவும் போல வழக்கம் போல எம்பெருமானுக்கு பூக்களும் நீர்களும் அந்த உணவும் கொண்டு வர போயிட்டார். கொண்டு எல்லாம் எடுத்துட்டு பார்த்தா சுவாமியோட கண்ணுல நீர் உதிரம் கொட்டுது, ரத்தம் வருது. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன், நீ தனியா இருந்தப்போ எந்த மிருகங்கள் உனக்கு என்ன பண்ணுச்சோன்னு கவலையோட என்ன பண்றாரு, ஓடி போய் அவர் வேடர் குலத்தை சார்ந்தவருங்கிறதுனால பச்சை இலையெல்லாம் கொண்டு கண்ணுல புளிகிறார். ரத்தம் இன்னும் அதிகமா வருது கண்ணுல இருந்து. அப்போ அவருக்கு ஒரு தன்னோட வேடர் குல பழமொழி நினைவுக்கு வருது. ஊனுக்கு ஊனுங்கிற பழமொழி நினைவுக்கு வருது. கண்டுகிட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னோட ஒரு கண்ணை நோண்டி எம்பெருமான் கண்ணுல வச்சுட்டாரு. ரத்தம் நின்னு போச்சு. ஒரு முள்ளு குத்துனா நம்மால தாங்க முடியாது.
கண்ணை தோண்டி வச்சுட்டு வேடர் குலத்துல ஆடக்கூடிய அந்த களிப்பு மிகுந்த ஆட்டத்தை ஆடுறாரு. சுவாமி கண்ணுல ரத்தம் நின்னு போச்சு. சுவாமியே நான் கண்டுகிட்டேன், உனக்கு ரத்தம் நின்னு போச்சுன்னு ஆட்டமா ஆடுறாரு. கொஞ்சம் அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கல, இன்னொரு கண்ணுல ரத்தம் வந்துருச்சு. உடனே அப்போ ஒரு கவலைப்படல, சுவாமி நான் இப்ப வழி தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த மருந்து கண்டுபிடிச்சிட்டேன், இங்க பாரு இன்னொரு கண்ணு எனக்கு இருக்கு, அதை தோண்டி வைக்கிறேன் அப்படின்னு. ஐயோ அப்புறம் நினைக்கிறாரு, நம்ம கண்ணை தோண்டிட்டு நமக்கு வைக்கிற அடையாளம் தெரியாம போயிடுமேன்னு செருப்பு காலை எடுத்து இந்த குருதி வலியக்கூடிய இன்னொரு கண்ணுல வச்சுக்கிட்டு கண்ணை தன் கையில இருக்க அம்பு கொண்டு அந்த நோன்றதுக்கு முயற்சி போது நில்லு கண்ணு அப்பன்னு சொன்னார். சிவலிங்கத்துல இருந்து ஒரு கை அவரோட கரத்தை பிடிச்சுதான். சிவோச்சாரியார் அதை பாக்குற, நில்லு கண்ணு அப்ப, அதுல இருந்தா கண்ணு அப்ப கண்ணப்பர், அப்பே ஐடோனேஷன். அப்படி கண்ணு அப்பன்னா கண்ணப்பர் ஆயிட்டாரு. உடனே எம்பெருமானோட ஜோதியில கலந்துட்டாரு, சிவகோச்சாரியாரும் கலந்துட்டார். அந்த அவர் 6 நாள் தூங்கல, சாப்பிடல, எதுவுமே செய்யல, தன்னுடைய தேகம் பற்றிய நினைவே இல்லை. ஒரு நாளைக்கு ஒளி என்றாய் ஒளியாய், 2 நாளைக்கு ஏழென்றாய் ஏழாய், சதா இடம்பகூர் வயிறை உன்னோடு வாழ்தல் அரிதுன்னு அவ்வியார் சொல்லுவார். ஒரு நேரம் சாப்பிட முடியலைன்னா மறுநேரம் பசிக்குது, சரி எங்கேயாவது சாப்பாடு கிடைக்கிற 2-3 நாளைக்கு அள்ளி அடிச்சுக்க அப்படின்னாலும் அதுவும் கேட்க மாட்டேங்குது. எந்த நேரம் பார்த்தாலும் பசிக்குது பசிக்குதுன்னு தொல்லை தெரிய உன்னோட இருக்க முடியலையேன்னு அவ்வையார் சொல்ற மாதிரி அவருக்கு அந்த தேக பிரஞையே இல்லாம இருந்தாரு இந்த கண்ணப்பன். அதான் இங்க சொல்றாரு. இப்ப ஒப்பு நோக்குன்னு என்ன அர்த்தம்? அதாவது கண்ணப்பரோட அன்புக்கு அவர் அது ஒரு யோசிக்கிறாரு, அன்பு உடைமைக்கு ஒரு எல்லையா இருக்காரா? அன்புன்னா அவர் தான். இறைவன் மேல் அன்பு செலுத்துவதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக அவர் இருக்கிறார். அது இல்லாததுக்கு அது சொல்றாரு, அந்த இல்லாத ஒப்பு இன்மை அப்படின்னா அது இந்த உப்பு அன்பு இல்லாத தன்மைக்கு நான் இருக்கேன்னு சொல்றாரு. எத்தனை அருமையா சொல்றாரு பாரு. கண்ணப்பனை போல அன்பு இல்லாததை அறிந்த பிறகும் என்னை அடிமையாக்கி எம்பெருமானே, அந்த எம்பெருமானின் திருவடி தாமரை போன்ற திருவடி மலர்களில் போய் அரசவண்டே நீ ஊதுவாயாக அப்படிங்கிற. அத்தேவர் தேவர் அவர் தேவர் என்று இங்கன் பொய் தேவு பேசி புலம்புகின்ற பூதலத்தே பத்து ஏதும் இல்லாது என் பற்று அற நான் பற்றி நின்ற மெய் தேவர் தேவருக்கே சென்றுதாய் கோத்தும். அறிவு வளர்ச்சியிலிருந்து எல்லாரும், அதாவது தொடக்கத்துல உள்ளவங்களுக்கும் சரி, அதாவது முழுமை தன்மை அடையாதவர்களுக்கும் இந்த இறை இலக்கத்தை இறைவனோட இலக்கணத்தை தெரியாது. அதாவது தன்னலத்தை அடிப்படையா தானே மனிதர்களே வாழ்றாங்க. நமக்கு இது வேணும் அது வேணும், இந்த சாமி கிட்ட போனா அது கிடைக்கும், அந்த சாமி கிட்ட போனா அது கிடைக்கும். அப்ப அவங்களோட அறிவுக்கு ஏற்ப சிறு தெய்வங்களை தன்னுடைய கடவுளை வச்சுக்கிறாங்க. அதை உயர்த்தி பேசக்கூடியவங்களும் இருக்காங்க. வேதத்துல கூட, ரிக்வேதத்துல கூட இந்திரனையே முதல் தெய்வம்னு பேசுது. அததான் சொல்றாரு இங்க. அப்பேற்பட்ட தெய்வங்களை வழிபடுபவர்கள் தங்கள் ஆசைகளை வெளிப்படுத்தி அதை நிறைவேறுமாறு இந்த தெய்வங்கள் உதவ வேண்டும்னு கேட்பார். வாழ்க்கையில பற்றுடையவர்கள் வழிபடக்கூடிய சிறு தெய்வங்கள் இதெல்லாம் அவங்களோட ஆசைகளை நிறைவேற்ற உதவுதே தவிர பற்றற்ற நிலைக்கு இவங்களுக்கு அழைத்து போவதில்லை. இந்த அந்த எண்ணங்களை, இந்த கருத்தை மனதில் வைத்துதான் மணிவாச பெருமான் பற்றற்ற நிலையை தரக்கூடிய ஒருத்தன் இருக்குங்கிறார். அத்தைய ஒருத்தனையே தம் உள்ளம் பற்றி நிற்குது, அதனால தம் பற்றை அறுக்க முடியுதுங்கிறார். அப்படி பற்றை அறுக்க உதவிய ஒருத்தன் தான் மெய்தேவனாக இருக்க முடியுங்கிற அந்த ரீதியில தான் இந்த இறைவனோட பெருமையை சொல்ற. அதாவது மெய்யான கடவுளாகிய எம்பெருமான் மீது நான் பற்று வைத்துள்ளேன், அவன் திருவடி மலர்களில் சென்று எம்பெருமானின் பெருமையை கூறுவாயாகன்னு சொல்ற. அவன் தான் இறைவன்கிறான். எல்லாரும் தங்களுடைய அந்த சமயம் இந்த சமயம் பெருசு அப்படின்னாலும் எம்பெருமான் ஒருவனை சேர்ந்தறியா கையான்னு சொல்ற. வைத்த நிதி பெண்டீர் மக்கள் குளம் கல்வி என்னும் பித்த உலகில் பிறப்பொடு இறப்பெனும் சித்த விகார கலக்கம் தெளிவித்த வித்தக தேவர்க்கே சென்றுவதாய் கோத்துண்டு. குறிக்கோள் இதுதான் இல்லாம வாழக்கூடிய மக்கள் பித்தர் உலகம்ங்கிறார். சித்த விகாரம்னு சொல்றாருல, சித்த விகாரம்னா மனக்குழப்பம். இந்த மனதுக்கு இப்படி மனசு குழம்புறதுக்கு என்ன காரணம்? பிறந்த குலம், நம்ம வச்சிருக்க செல்வம், அந்த அதாவது அவங்களோட இணை ஆணோ பெண்ணோ, அது அவங்க மூலியமா வந்த மக்கள்,
கல்வி இதெல்லாம் எப்படி நம்ம மனக்குழப்பத்துக்கு காரணமாச்சுன்னா, உலகத்துல உடம்பு எடுத்த உடனே இந்த அத்தனை தொடர்புகளும் நம்ம சேர்ந்துருச்சு. வளருவோம், படிப்போம், அதுக்கப்புறம் திருமணம், குழந்தைகள்னு எத்தனை வந்துரும். உடம்பில் உயிர் இருந்து, அதாவது இது அத்தனையும் அதெல்லாம் வந்த போது, அது இல்லாத போதும் பொருளற்றவை, அதாவது குலம், கல்வி இத்தனையும் எம்பெருமானின் மீது பற்று கொண்ட போது இந்த மயக்கமெல்லாம் பொருளற்றதா போயிடுங்கிறார். அததான் சொல்றாரு சித்தவி. இந்த நிகழ்ச்சியைத்தான், இந்த எண்ணங்களைத்தான், அதாவது கல்வி செல்வம்னு இந்த பிறப்படுத்தும்னு இந்த மயக்கம்லாம் வந்துருதான். அதான் சித்த விகாரம்னு சொல்றாரு. இது எல்லாமே உலகத்துல வாழக்கூடிய அனைத்து மனிதர்களுக்கும் இயல்பா உள்ளதுதான். வீடு, வாசல், குழந்தை, குட்டி, செல்வம் எல்லாமே இருக்குதான். அப்ப கூட அந்த வாழ்க்கை நடத்தும் போது கூட இது என்னுடைய மகிழ்ச்சிக்கு இன்றியமையாது நீ நினைக்கிறது அறியாமைங்கிற. இதுல அதான் சொல்லு, ஏன்னா இதெல்லாம் நிலையானதுன்னு நம்ம நிலையற்றதுன்னு தெரிஞ்சாதான் சித்தம் தெளிவடையுங்கிறது. இறப்புங்கிறது இயல்பு நடக்கக்கூடியது. பிறந்தவங்க அத்தனை பேர் இறந்துதான் ஆகணும். வாழ்க்கை பயணத்துல இறப்புங்கிறது ஒரு நிலை. அதை உணர்வதுதான் சித்த தெளிவு. என்னைக்கு இருந்தாலும் இறந்து போங்கிற பிறக்கிற தேதி அனைவருக்கும் தெரியும். இறக்கிற தேதி யாருக்கும் தெரியாது. அப்ப அததான் சொல்றாரு. அப்படி அதை அஞ்சக்கூடாதுங்கிறத இறப்பு இன்னும் சித்த விகார கலக்கங்கிறார். சித்த விகார கலக்கம் தெளிவித்தங்கிற தொடர்ல கொஞ்சம் யோசிக்கணும். அந்த நாட்கள்ல தண்ணி ரொம்ப கலங்கலா இருந்துச்சுன்னா அதை தெளிய வைக்கிறதுக்கு தேத்தாங்கொட்டைன்னு ஒரு கொட்டையை வச்சு தேய்ப்பாங்க. அப்ப தண்ணி அப்படி சுத்தமா தெளிஞ்சு போயிடும். அது மாதிரி குலம், கல்வி முதலிய வாசுகள் கலந்துள்ளதுனால சித்தத்தை தெளிவிக்கணும்னா இறையருள் என்ற தேத்தாங்குட்டை அந்த சித்தத்துள் தேய்க்கணுங்கிறார். அப்பத்தான் சித்தம் தெளியுங்கிறார். கலக்கம் தெளிவித்த வித்தக தேவருங்கிறார். முன்னாடியே அதை சொல்லியிருக்காருல்ல, உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனியமையும் குற்றால தமந்துரையும் கூத்தா உன் குறைகளற்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவன். அமைச்சரா இருந்தவர் திடீர்னு சாமியாரா போயிட்டார். அப்பா உன் சாதீசனா மக்கள்லாம் அங்க இருக்கு, நீ இப்படி வரலாமா? உற்றாரை யான் வேண்டேன், உன் ஊர் என்ன, பேர் என்ன, நீ சம்பாதிச்ச புகழ் என்ன? ஊரும் வேண்டேன், பேரு வேண்டேன், நீ படிச்ச படிப்பு என்ன, உன் புகழ் என்ன? அதெல்லாம் இறைவனை தேராது. அதான் சொல்றாரு, கற்பனவும் இனிமேதான் இறைவனை பற்றியே நான் படிச்சுக்க போறேங்கிறார். கற்பனமும் இனியமையும் குற்றால தவறுந்துரையும் கூத்தா உன் குறைகளற்கே. அப்படின்னா குறைகளன்னா உன்னுடைய வீரக்கடல் இணைந்த திருவடியை வணங்குவதே பெருசுன்னு முன்னாடியே சொல்லிட்டாருல, அதையேதான் இங்கே சொல்றாரு. அப்ப அந்த சித்தத்தை தெளிவித்த தேவர் வித்தக தேவர்னு சொல்றார். குருவடிவாக நேரா வந்து சாதாரண வடிவுடன் மணிவாசர் எதிர்த்தாப்புல வந்து அந்த அதாவது நேரா காட்டுனது மட்டும் இல்லாம உள் மனத்திலையும் அகமனத்திலையும் ஒருக்கு காட்சி கொடுத்துட்டார். அதுதான் சொல்றாரு. உலக பொருள்கள் மீது பற்று கொண்டு கலக்கமடைந்திருந்த எனக்கு தெளிவை அழிவித்த, அதாவது ஞானத்தை கொடுத்த அந்த எம்பெருமானின் திருவடி மலர்களில் சென்று அரசவண்டே நீ ஊதுவாய். சட்டோ நினைக்க மனத்தமுதாம் சங்கரனை கெட்டேன் மறப்பேனோ கேடுபடா திருவடியை ஒட்டாத பாவி தொழும்பரை நாம் உரு அறியோம் சிட்டாய சிட்டர்க்கே சென்றுவதாய் கோத்தும்பிங்கிறார். சட்டோ நினைக்க மனத்தமுதாம் சங்கரனை மறப்பேனோ கெட்டேன் கேடுபடா திருவடியை ஒட்டாத பாவி நாம் தொழும்பரை உருவரையுங்கிறார். தொழும்பர்னா இங்க அடியார்கள். அதாவது நினைக்க தொடங்கின எம்பெருமான நினைக்க கொஞ்சம் தொடங்கினோடனே அமுதம் போல் ஊறுகின்ற அந்த சங்கரன்னா இன்பம் அளிக்க கூடியவன் அர்த்தம். அந்த சங்கரனை நான் மறப்பேனாங்கிறார். ஒருவேளை மறந்தா அந்த வினாடியே நான் கெட்டு போயிடுவேங்கிறார். திருவடிகள் என்னை மாத்திருச்சுங்கிறார். அந்த அப்பேற்பட்ட திருவடியை நான் அவர் கூட நான் போயிருக்கணும்ல, நான் போகாம இருந்ததுனால கெட்டு போயிட்டேங்கிறார். அந்த சந்தர்ப்பத்தை நழுவ விட்டுட்டேங்கிறார். ஆழ்மனதில் தாங்கி நிற்கும் அந்த தொழும்பர்னா இங்க அடியார் கூட்டம். அடியார் கூட்டத்தை கூட இனம் கண்டுகொள்ளாத முடியாத பாவி ஆயிட்டேனேங்கிறார். அவங்களோட போயிருக்கணும்ல இனங்கண்டு. அதான் சொல்றாரு, ஒட்டாத பாவி தொழும்பரை நாம் உரு அறியோம்ட்டார். அதாவது அந்த எம்பெருமானின் திருவடியை நான் நினைக்கலேங்கிறார்.
எல்லோருக்கும் பெரியவனாக இருக்கக்கூடிய எம்பெருமானை நினைத்து அவர் திருவடி மலர்கள்ல நான் சரணடைஞ்சிருக்கணும், அப்படி செய்யலையேங்கிற. நான் இங்கே இருந்துட்டனே, எனக்கு ஞானத்தை தந்த அந்த எம்பெருமானின் திருவடியில் சென்று அரசவண்டே நீ ஊதுவாயாக. ஒன்றாய் முளைத்தெழுந்து எத்தனையோ கவடு விட்டு நன்றாக வைத்து என்னை நாய் சிவிகை ஏற்றுவித்த என் தாதைக்கும் என் அனைக்கும் தம்பெருமான் குன்றாத செல்வர்க்கே சென்றுவதாய் கொத்தும். ஒன்றாய் முளைத்தெழுந்துன்னா அப்படியே ஒண்ணு கிளை விட்டு வளர்றது. எல்லாத்துக்கும் மூலமா இருக்கக்கூடிய பரம்பொருள் ஒன்றுதான். அதனால ஒன்றாய் முளைத்தெழுந்துங்கிற. எல்லாத்துலயும் அவனே வந்து அது ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் சைவ சித்தாந்தத்துல சொல்லுவாங்க. அது மாதிரி அதான் சொல்றாரு, எல்லாத்துலயும் அவனே நிற்கிறதுனால எத்தனையோ கபடு விட்டுங்கிற. கபடு விட்டுன்னா கலை புவனங்கள்ங்கிற தத்துவங்கள் ஆதாரமா இருக்கக்கூடியவன். கிளை விட்டு வளர்தான். ஆதியும் அந்தமில்லாத பரம்பொருளை முளைப்பதும் இல்லை எழுவதும் இல்லை. கிளை விடுவது கவடுன்னா கிளை விடுவதில்லை. அப்படின்னா இந்த ஏன் இந்த மணிவாசகர் சொன்னார்னா, விதையுள் மரமும் மரத்துள் விதையும் மறைந்திருப்பது போல இறைவனில் உயிர்களும் உயிர்களுக்குள் இறைவனும் மறைந்திருப்பது நம்ம சிந்திச்சோம்னா புலனா. அப்படிப்பட்ட ஒருவன் குன்றாத செல்வம் உடையவன். அதாவது அப்பேற்பட்ட சொல்லலாம் வாரி வழங்கக்கூடிய, கருணையை வாரி வழங்கக்கூடிய வல்லல். அப்பேற்பட்ட எம்பெருமான் நாய் போன்று என்னை பொருசிவைகளில் ஏற்றி வைத்தார். ஏன் நாயை பத்தி சொல்லுவார் அப்படின்னா, நாய் வந்து ஒரு தடவை தன்னோட எஜமான் கூட்டிட்டு போயிட்டான்னு ஒரு இடத்துக்கு அதே ஞாபகமா அப்படி திரும்ப போயிடும். இன்னொன்னு என்னன்னா, நாய்க்கு ஒரு பிறப்பு ஒரு எழித்தன்மைன்னா கக்கினதை அதுவே எடுத்து சாப்பிடும். அதனாலதான் நாய் போன்ற இழிந்த தன்மையை சொல்லிட்டு, நாய் வந்து எப்படி ஒரு தடவை காட்டினா மறு தடவை திரும்பி அதே வழிக்கு போகுதோ, அப்படி நீ காட்டின திருவடியை தேடி நான் உன் பின்னாடியே வரலையே அப்படின்ட்டார். நாய் போல இருக்கிற எனக்கு எப்படி ஆசனம், யானைக்கு மேல ஒரு அம்பாரி மாதிரி ஆசனம் போடுவாங்க, அது மாதிரி என்னை ஆசனத்துல நான் பொற்சிவிகையில ஏத்தி வச்சுட்டேன்ட்டாரு. அவனுடைய அருள் காரணமாக அவர் அந்த பொற்சிவிகையில ஏத்தினாலும் தன்னை யாரும் தன்னுடைய நிலைமையை தன்னுடைய தகுதியை உணர்ந்தவர் சொல்றாரு, நாய் சிவிகை ஏற்று வைத்தங்கிறார். அதுவும் நல்லா ஏத்தி வச்சுட்டேங்கிற. பல சமயங்கள்ல ஏதோ ஒரு காரணம், எந்த தகுதி இல்லாதவங்களுக்கு பெரும் பதவி கிடைக்கும். அவன் நம்மளே சொல்லுவோம், அவனுக்கு இந்த பதவிக்கு அவன் லாய்க்கு இல்லாத ஆளுன்னு. அததான் இங்க சொல்றாரு. அருள் அனுபவ நிலையிலையும் இவரை தனக்கு அதுக்கு தகுதி இல்லாதவன்கிறார். ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக நாய ஒரு தடவை சிவிகையில் ஏத்துனா மறுமுறை அது நிகழும்னு சொல்றதுக்கு இல்லை. அதனால மணிவாசருக்கு கிடைத்த அருள் அனுபவம் ஒரு தடவை வந்துட்டுன்னு நினைக்கிறது தவறு. அதான் சொல்றேன், நாய் சிவிகை ஏற்றி வைப்பதற்கு முன்றாக நன்றாக வைத்து என்னங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? திருவடி தீட்சை கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த அருள் அனுபவத்துல அப்படியே மேலும் கீழுமா அப்படியே முக்குழிச்சுக்கிட்டு இருந்தார். முற்றிலும் அதை விட்டு நீங்கள். அதனாலதான் நன்றாக வைத்துங்கிறார். அதாவது தந்தை வழின்னு ஒண்ணு இருக்கு, தாய் வழின்னு ஒண்ணு இருக்கு. அந்த நம்பிக்கை பண்பாடு எல்லாம் ரெண்டு பக்கமும் மாறுபட்டு இருக்கும். பிறக்கிற குழந்தை ஒண்ணுலயும் ஏதாவது ஒண்ணுல ஆழ்ந்த நம்பிக்கை, தாய் தந்தை ரெண்டு பேரும் ஒத்த நம்பிக்கை உடையவரா இருந்தா வர்ற சந்ததியும் அதே நம்பும். அதாவது சிவகோத்திரமா இருந்தா வைணவ கோத்திரம், அதுதான் தாய் வழி தந்தை வழி. இதெல்லாம் மனதில் வச்சுக்கிட்டுதான் என் தாதைக்கும் என் அன்னைக்கும் தம்பெருமான்கிற துணைக்குள்ள கலந்து இருக்கக்கூடியவன். அதெல்லாம் கடந்து எம்பெருமான்கிற. என் தந்தை என் பெற்றோர் அனைவர்களுக்கும் கடவுளானவன். என் தந்தையோட முப்பாட்டனுக்கெல்லாம் வந்தாயா கடவுளு சொல்றாரு. நன்றாய் முளைத்தெழுந்து நல்லா சொல்லிட்டார். நாய பல்லக்கில் ஏத்துன மாதிரி என்னை அடியார் கூட்டத்துல பல அடியார் கூட்டத்துல என்னை சேர்த்த எம்பெருமான், அந்த எம்பெருமானின் திருவடியில போய் நீ ஒளி எழுப்புவாயாகங்கிற. அடுத்து கரணங்கள் எல்லாம் கடந்து நின்ற கரைமிடற்ற சரணங்களை சென்று சாருதலும் தான் எனக்கு மரணம் பிறப்பு என்று இவை இரண்டின் மயக்கருத்த கருணை கடலுக்கே சென்றுவதாய் கோத்துண்டு. கரணங்கள் எல்லாம் சொல்றாருல, புறக்கரணம் அகக்கரணம்னு ரெண்டு சொல்றாரு. அதாவது
கரணங்கள்னாவே சைவ சித்தாந்தத்துல கண்மேந்திரியம், ஞானேந்திரியம், அந்தக்கரணம்னு சொல்லுவாங்க. பெரிய பொருளுக்கும் நுண்ணியமான பொருளுக்கும் சொல்லக்கூடிய இதை நம்ம அறிய முடியும். ஒண்ணுல ஒண்ணு உயர்ந்து ஒண்ணு மேம்பட்டுன்னு சொல்ல முடியாது. உயிர்களை பொறுத்த வரைக்கும் மரணம் பிறப்பு ரெண்டையுமே புரிந்து கொள்ள முடியாத புதிர். மரணத்தை கண்டு பயப்படுறதும் பிறப்பை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறதும் உயிர்களுக்கு இயல்பான தன்மை. இந்த கண்மேந்திரியம் ஞானேந்திரியம்னு சொல்றாங்கல்ல, இறைவன் ஞானம் பெறுவதற்கு 5 பொறிகளை கொடுத்திருக்கார். கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் சொல்லுவாங்களே, மெய்வாய், கண், மூக்கு, செவின்னு சொல்றதாக சைவ சித்தாந்தம். நமது வெளி செயல்களுக்கு நாம் செய்யும் காரியங்களுக்காக பயன்படக்கூடிய உறுப்புகள் கை, கால், வாய், கருவாய், எருவாய், இதெல்லாம் கண்மேந்திரியம்னு சொல்லக்கூடியது. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்னு 4 அகக்கருவிகள் கொடுக்கிற. மனம் உணர்ச்சி சம்பந்தப்பட்டது. புத்தி நமக்கு நல்லது கெட்டதுன்னு எடுத்துரைக்கக்கூடியது. அகங்காரம் இந்த உடல்ல எனக்கு சமமானது எதுவும் கிடையாதுன்னு ஒரு கர்வத்தோட இருக்கிறது அகங்காரம். சித்தம்ங்கிறது கற்றும் கேட்டும் அறிந்து உணர முடியாத நிலை, அதாவது அறிவால் தெளிந்த நிலை. அதுதான் இங்க சொல்றது. பிறப்பு இறப்பு பற்றிய மயக்கங்கள் எல்லாம் இறைவன் திருவடி மலர்களை அடைந்த பிறகு எனக்கு தீர்ந்து போச்சு அப்படிங்கிற அந்த மயக்கமெல்லாம் போயிருச்சுங்கிற. கரணங்கள்லாம் கடந்து நின்ற கரைமிடற்றன்னா ஆலகால வசத்தை கண்டத்துல தேக்குனதுனால கரையை உடையது. அவனுடைய திருவடிகளை சென்று சேர்ந்த உடனே எனக்கு மரணம் பிறப்பு என்ற 2 மயக்கமெல்லாம் தீர்ந்து போச்சுன்ட்டார். அப்பேற்பட்ட எம்பெருமானின் திருவடி மலர்களை அடைந்து நீ பாடுவாயாக. அடுத்து நோயுற்று முந்துகன்றாய் இங்கிருந்து நான் உற்ற செல்வம் நயந்து அறியாத வண்ணம் எல்லாம் தாயுற்று வந்து என்னை ஆண்டு கொண்ட தன்கருணை தேயுற்ற செல்வர்க்கே சென்றுவாய். ஒரு சிலர் சொல்லுவாங்க, அதாவது நோய்வாய்ப்பட்டு மூப்படைந்து தாயினால் தள்ளி ஒதுக்கப்படும் கன்று போல நான் இருந்தேன்னு சொல்லுவாங்க. நாய் போன்ற நான் உன்னுடைய தன்மை அறியாமல் இருந்தேன், தாய் போல என்னை ஆட்கொண்ட எம்பெருமானின் திருவடியை அணைந்து பாடுவாயுங்கிற. ஆனா இவர் என்ன சொல்றாரு, ஆனா அது அப்படி நம்ம தாயால் தள்ளப்பட்ட கன்றுன்னு நம்ம அங்க பார்க்கவே கூடாது. 2 இதுல 2 முதுமொழிகள் சொல்லப்பட்டிருக்கோம். நுந்து கொன்று நாயிற்று செல்வம்னு. நுந்துதல்ங்கிற சொல்லுக்கு தள்ளுதல், ஒதுக்குதல்னு அர்த்தம். பசி எப்பவுமே தன்னோட கன்றை ஒதுக்காது எந்த நிலையிலையுமே. எல்லாருக்கும், அதாவது மாடுகள் வைத்திருந்த பசுமாடு வச்சிருங்க எல்லாருக்கும் இந்த அனுபவம் உண்டு. அப்ப பசுவால ஒதுக்கப்படலைன்னா என்ன அர்த்தம், பசுகிட்ட இருந்தா மத்தவங்களால பிரிக்கப்பட்ட கண்டுன்னு நம்ம பொருள் புரிஞ்சுக்கணும். கன்றை விட்டு பிரியணுங்கிற எண்ணம் பசுவுக்கு இல்ல, பசுவை விட்டு பிரியணுங்கிற எண்ணம் அந்த கன்றுக்கும் இல்ல. அப்ப என்ன, ஏதோ ஒரு காரணத்தினால பிரிக்கப்பட்டிருக்கு. அந்த நொந்து போன நிலையத்தான் அவர் நொந்து கன்றுன்னு மணிவாசரிங்க சொல்றாரு. திருவடி தீட்சிய கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த அடியார்கள்ட்ட அமர்ந்திருந்த மணிவாசகர் சில வினாடிகள்ல அனைத்தையும் இழந்துட்டார். அவர் மனசுல ஒரு ஆதங்கம், தம்மை கூவி அழைத்து கொண்ட குருநாதர் இப்ப நம்மளை ஒதுக்கிட்டாரோன்னு அவருக்கு மனசுல எண்ணம் வந்துருச்சு. ஏன்னா அடுத்த வினாடி எல்லாரும் மறைஞ்சு போயிட்டாங்க, பல அடியார்களும் மறைஞ்சு போயிட்டாங்க. அந்த வினாடியே அவரு நினைக்கிறாரு, கருணை கடலாகிய குருநாதர் நம்மளை ஒதுக்கல, உடையான் அடி நாயேனை திணையின் பாவம் பிரிவது திரிக்குறிப்புன்னு திருவாசல் அன்னைக்கு சொல்லியிருக்காருல முன்னாடியே, அதைதான் இங்க சொல்றாரு. கன்றை பிரியும் நோக்கம் பசுவுக்கும் இல்லைங்கிற கருத்து தான் இங்க ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்கு. அதாவது சாவா மூவா பெரு வாழ்வழிக்கக்கூடிய திருவடி, அது தன்னை நீங்கிட்டதா அவர் நினைச்சதுனால நோயிற்று மூத்துங்கிற. பெருஞ்செல்வம் ஒருத்தருக்கு கிடைச்சாலும் அதோட இயல்பு எப்பேற்பட்ட செல்வம், அதை அனுபவிக்கக்கூடிய ஆற்றலும் சிந்தையும் இல்லாதவங்களுக்கு அந்த செல்வம் பயன்படுமா? ஒரு பித்தன்ட்ட போய் ஒரு மூட்டை பொண்ணை கொடுத்தா அவன் வச்சிருப்பானா, கையில பொற்கிழியை கொடுத்தா அவன் தூக்கிதான் எரிஞ்சிட்டு போவான். அந்த செல்வம் அவனுக்கு பயன்படாது. எச்சில் சூற்றை உண்ணக்கூடிய நாயை பஞ்சு மெத்தையில் ஏற்றி வைத்தது போல பொற்கிண்ணத்தில் பால் சூற்றை தந்தாலும் அதை ஒதுக்கிய நாய் நடுவீதிக்கு ஓடுவது போல திருவடிங்கிற அந்த பெருஞ்செல்வ பேரு கிடைச்சாலும் அதை இறுக பற்றி கொண்டு அதை விட்ட தன்னை தான் சொல்றாரு செல்வம் நயந்தரியா நாயின்னு சொல்லிக்கிறார். அடுத்து என்ன சொல்றாரு,
அறியாவண்ணம் தாயுற்று வந்து ஆண்டு கொண்ட தன் கருணை தேயுற்ற செல்வர்க்கே சென்றுதாங்கிற. தாய் போல வந்து என்னை ஆட்கொண்டான். அப்ப நீ போய் அந்த ஒளி பொருந்தி அந்த செல்வரை போய் சொல்லு அப்படிங்கிற. தாயுற்று வந்து தன்னை ஆட்கொண்ட வண்ணம் தேயுற்ற செல்வர்க்கேன்னு ஏன் சொல்றாரு? பல்வேறு நிறங்களுடைய பூக்களை நாடி செல்லக்கூடியது இந்த வண்டு. அந்த பூக்களின் நிறங்களையே இனம் கொண்டு அதை நோக்கி போகுது. இந்த நுணுக்கத்தை அறிந்து கொண்ட மணிவாசகர் வண்டுக்கு இறைவனுடைய அடையாளம் சொல்லும் போதெல்லாம் வேற எதுவும் சொல்லாம தேயுற்ற செல்வன் ஏன் சொல்றாருன்னா, அதாவது ஒளிவடிவான இறைவன், ஒளி நிறைந்த செல்வன்னு சொல்றதுனால வண்டி எளிதா போய் அவன் அடையாளம் கண்டுக்கும். அதான் சொல்றாரு. அதையே மணிவாசகரும் பாடியிருப்பாங்க, ஞானசம்பந்தரும் பாடியிருப்பாருங்க ஒரு பாட்டுல. வண்டரங்க புனல் கமல மதுமாந்தி பெடையினோடும் ஒன்றரங்க இசைபாடும் அலியரசே ஒளிமதிய துண்டர் அங்க பூன்மார்வர் திருத்தோணி புறத்துறையும் பண்டரங்கற்கு எந்நிலைமை பரிந்தோர்கால் பகராயன். வளமான அலைகளை உடைய, அதாவது நீரால் நிரம்பிய தாமரை மலர்கள் இருக்கக்கூடிய பொய்கையில் தேனை உண்டு தன் பெண் வண்டோடு கூடி இருக்கான் ஒரு வண்டு. சொல்றார், அந்த அந்த நீர்நிலையில அந்த தேனை உண்டுட்டு அது பாடுதான். ஒன் தரங்க இசைபாடும் அலி அரசுங்கிறார். அழகா பூவில தேனையெல்லாம் குடிச்சிட்டு பாடக்கூடிய வண்டே துண்டர் அங்க பூன்மார்வர் திரு தோணிபுரத்து உரையுங்கிறார். பண்டரங்கருக்கு எந்நிலைமை பரிந்து ஒரு கால் பகராயுங்கிறார். சந்திரனை சூடி இருக்கக்கூடியவன் எலும்புகளை மாலையாக கோர்த்து மார்பில் அணிந்திருப்பவன் அங்க பூன்மார்பர்ங்கிறார். தோணிபுரத்துல இருக்கக்கூடிய எம்பெருமான் பண்டரங்கற்கு எந்நிலை, பண்டரங்கங்கிற கூத்தை ஆடக்கூடிய எம்பெருமான் என் தலைவருக்கு போய் என்னோட நிலைமைய நான், அதாவது உயிர் பசுங்கிறது உயிர் பதிங்கிறது இறைவன். அந்த பசுவோட அந்த உயிரின் பிரிவு ஆற்றாமைய இறைவனுக்கு போய் சொல்லும் மாதிரி இந்த வண்டை தூது விட்டுருப்பார். அதாவது ஏன் சொல்றாரு, இன்புற்று இருக்கிற நேரத்துல அவங்கள தொந்தரவு செய்யறது இடையூறுன்னு நினைச்சிருமா, அதனால மெல்ல சொல்றாரு. எத்தனை அருமையா சொல்றாரு. அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான எப்படி ஞானசம்பந்த பெருமான் சொல்றாரோ அதேதான் இவரும் சொல்றாரு. இந்த எம்பெருமான் திருவடியில போய் நீ வண்டே நீ போய் ஊதுகிறார். வல்நெஞ்ச கல்வன் மனவழியன் என்னாதே கல் நெஞ்சு உருக்கி கருணையினால் ஆண்டு கொண்ட அன்னம் திளைக்கும் அணிதில்லை அம்பலவன் பொன்னம் கடலுக்கே சென்றுவதாய் கூத்தும். வல் நெஞ்ச கல்வன் மனவழியன் என்னாதேங்கிறார். வலிய நெஞ்ச கொண்ட கல்வன் இவன், மன வலிமை உடையவன், ரொம்ப அகங்காரம் உடையவன்னா என்னை ஒதுக்கிற வேண்டாங்கிறார். என் கல்போன்ற நெஞ்சையும் மனதையும் கனிய வைத்து கருணை உள்ளம் கொண்டவன்கிறார். அடுத்து என்ன சொல்ற, அன்னம் திளைக்கும் அணிதில்லை. அன்னப்பறவைகள்லாம் அங்க இருக்க பொய்கையில நிறைந்த நீர் நிறைந்த பொய்கையில விளையாடுதான். அப்பேற்பட்ட தில்லை நகரில் இருக்கும் அந்த எம்பெருமானின் திருவடி மலர்களை அடைந்து இசை பாடுவாயங்கிற. அதாவது ஒருத்தருக்கு யாருக்காவது நன்மை செய்யணும்னா அதை பெறக்கூடிய அந்த நன்மையை வாங்கக்கூடியவங்க நல்லா தெரிஞ்சிருக்கணும். கண் இல்லாதவனுக்கு ஓவியத்தை கொடுத்தோம்னா அவனுக்கு அந்த ஓவியத்தோட அருமை தெரியுமா? காது கேட்காதவனுக்கு ஒலி நாடாவை கொடுத்தா பயன் தருமா? அப்ப பயன் தராது. அப்படி தரணும்னா அவங்களுக்கு கண்ணையும் ரெண்டாவதுக்கு கேட்கக்கூடிய செவி புலன் கேட்கக்கூடிய கருவியையும் தரணும். அததான் இங்க சொல்றாரு. இறை அனுபவத்தை தரணும்னு நினைச்ச இறைவன் மணிவாசகரை ஆராயிறார். அனுபவத்தை பெறணும்னா மென்மையான இதயமும் அன்பு நிறைந்த உருகக்கூடிய உள்ளமும் வேணும்னு நினைக்கிறார். அதனால அப்பதான் அந்த அருளை அனுபவிக்க முடியும். அதனாலதான் சொல்றாரு, அதெல்லாம் என்கிட்ட இல்லாம இருந்ததுங்கிறார். வண்ணஞ்ச கல்வன் மனவழின்னு அந்த தொடர்ல தன்னை பத்தி தன்னோட நிலைமைய அழகா எடுத்துரைக்கிறார். இதை தெரிஞ்சுக்கிட்டாராம் இறைவன். உடனே இவர் மனதுக்கு அமைதி உண்டாகும் மாதிரி இவருடைய கல்போன்ற நெஞ்ச உருக்கிட்டார். அப்ப வன் நெஞ்சும் அந்த மனமும் அதை உருகு மாதிரி எம்பெருமான் திருவருள் செஞ்சிட்டாரோ. அவருடைய 2 குறைகளை ஒரே சமயத்துல போக்கிட்டார். உருகு இயல்பையும் தந்தாருங்கிறார். அவன் செய்த அருளை பெறக்கூடிய தகுதி என்கிட்ட சிறிதும் இல்லைன்னு முதல்ல சொன்னவரு இதெல்லாம் ஏன் செஞ்சாருன்னா கல் நெஞ்சை உருக்கி கருணையினால் ஆட்கொண்டாங்க. அப்பேற்பட்ட அந்த
கருணையுடைய எம்பெருமானின் திருவடியை பாடுவாயாகங்கிற. நாயேனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனை பேயனது உள்ள பிழை பொறுக்கும் பெருமையனை சீயேதும் இல்லாது என் செய் பணிகள் கொண்டருளும் தாயான ஈசற்கே சென்றுவதாய் கூறும். நாயேனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனை அப்படின்னா மணிவாசர் வாழ்க்கையில நிகழ்ந்த ஒப்பற்ற நிகழ்ச்சி அருமையா சொல்ற. அதாவது திருவாசம் முழுசும் மணிவாசர் பாடினார், அதுல சந்தேகம் இல்லை. எல்லையற்ற இன்பத்தை யாரும் பெறாத நிலையில ஒரே வினாடியில எம்பெருமான் அவருக்கு தந்துட்டார். தான் பாடணும்னு அவர் நினைக்கல. அதனால சொல்றார், நாயேனே என்னை தன்னடிகள் பாடுமாறு பணிவித்தவன்கிறார். என்னை பாட வைத்தவனும் அவன் தாங்கிறார். அதாவது அருளாளர் பெருமக்கள் தாம் அவங்க பாடுனாங்கன்னு நம்ம நினைப்போம். ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, தனக்குள்ள இருந்து இறைவன் என்னை பாட வைத்தான்னு அவங்களே சொல்லுவாங்க. அதனாலதான் இறைவனே பாடினான்னு அவருக்கு சொல்றார். எதிர்த்தாப்புல இருக்கவங்க பிள்ளையை பொறுத்துக்கிறதுக்கு எந்த அளவு சொல்ல, அப்பா அவன் தொல்லை தாங்க முடியல, சீன்னு போயிடுச்சுன்னு சொல்றான். அப்ப சொல்லுவாங்களே, அந்த அவங்க செய்யக்கூடிய தொல்லைகளை தாங்கிறதுக்கும் ஒரு மனசு வேணும்ல. அந்த எவ்வளவு பேர்பட்ட கருணையாளர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல சீன்னு போயிடும். சில உனக்கு செஞ்சது போதுங்கிற ஒரு நிலைமையே உங்களுக்கு வந்துடும். ஆனா இவர் என்ன சொல்றாரு, என்னைய பொறுத்த வரைக்கும், தம்மை பொறுத்த வரைக்கும் சொல்றாரு, தில்லைக்கூத்தன் அப்படி எனக்கு செய்யவே இல்லை, சீயேதம் இல்லாது என் செய்பணிகள் கொண்டருளும். பேயனது உள்ள பிழை பொறுக்கும் பெருமைன்னு சொல்றாரு. எந்த அளவுக்கு அவன் பொறுத்தானா, செய்யின்னு சொல்ற அளவுக்கு நான் பிழை செஞ்சிருந்தாலும் அதையெல்லாம் ஒதுக்கிட்டு என் பிழைகளை, அதாவது என்னுடைய பிழைகளை ஒதுக்கி என் பணிகளை ஏற்றுக்கொண்டான்கிறார். அப்ப என்ன தப்பு செஞ்சாலும் தாய் தான் சொல்லுவான், உனக்கு ஒண்ணும் தெரியாது, தெரியாம செஞ்சிருச்சுன்னு. அப்ப தாய் ஒருத்திக்குதான் அந்த குழந்தைங்க செய்யற தப்ப மன்னிக்கிற அன்பு பொறுப்பு இருக்கு. அதனாலதான் சொல்ற, தாயான ஈசர்க்கேங்கிறார். என் பிள்ளைகளை தாய் போன்று பொறுத்தவன், நாய் போன்ற நான் அவன் புகழை பாட செய்தவன். அப்பேற்பட்ட எம்பெருமானின் தாமரை போன்ற திருவடியில் சென்று ஊதுவாயாக அப்படிங்கிறார். நான் தனக்கு அன்பு இன்மை நானும் தானும் அறிவோம், தான் என்னை ஆட்கொண்டது எல்லாரும் தாம் அறிவர், ஆன கருணையும் அங்கு உற்றையதான் அவனே கோன் என்னை கூட குளிர்ந்து ஊதாய் கூட்டும். நான் யாரு எப்பேற்பட்டவன் எனக்கு தெரியும்னு சொல்லாம சொல்றேன். சிவபெருமான்ட்ட நான் அன்பு உடையவன் இல்லைங்கிறது அவனுக்கும் தெரியும், அது எனக்கும் தெரியும். ஆனா அவன் என்னை ஆட்கொண்டது எல்லாருக்கும் தெரியும். ஆமா, பகல்ல எல்லாரும் முன்னாடி வந்துதானே அவர் ஆட்கொண்டாரு. அவருடைய குளிர்ந்த மலர் போன்ற திருவடிகளை அடைந்து பாடுங்கிறார். அதுதான் இங்க சொல்றாரு. அதாவது எனக்கு அவன்கிட்ட அன்பு இல்லைங்கிற, எவ்வளவு அதிகமான அன்பு இருந்தாலும் நமக்கு அன்பு இல்லைன்னு சொல்றது தானே நம்ம பொதுவா அடியார்களோட அன்புன்னு நம்ம இயல்புன்னு நம்ம பார்த்தோம். இதேதான் அவர் சொல்றாரு. எனக்கு அவன்கிட்ட அன்பு இல்லைங்கிற ரகசியத்தை நாங்க 2 பேர் மட்டும்தான் அறிவோங்கிறாரு. நானும் தானும் அறிவோம். ஆனாலும் மணிவாசர் பெருமான குருநாதர் ஆட்கொண்டதை சுற்றி நின்றவங்க மட்டும் இல்ல, எல்லாரும் அத தூரத்துல இருந்தவங்க எல்லாரும் பார்த்தாங்க. என்னை ஆட்கொண்டதை சுற்றி இருந்தவங்க எல்லாம் பார்த்தாங்க. என்கிட்ட ஏதோ அன்பு இருக்கு, அதனாலதான் ஆட்கொண்டான்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற சொல்லாங்களே. அவனுக்கு என்னையா, அவனுக்கு எதை அவன் யாருக்காவது செஞ்சு கொடுத்துருப்பான், அதனாலதான் அவனுக்கு இதெல்லாம் செய்யறாங்கன்னு சொல்றது உலக இயல்பு. அது மாதிரி இவன் ஏதோ கருணை, ஏதோ அன்பு, ஏதோ இவன் அன்பு வச்சிருக்கான், அதனாலதான் எம்பெருமான் ஆட்கொண்டாருன்னு மத்தவங்க எல்லாம் நினைச்சாங்க. ஆனா அது அப்படி இல்லைன்ட்டார், அது உண்மை இல்லைன்ட்டார். தான் என்னை ஆட்கொண்டது எல்லாரும் தாம் அறிவார்னா, தானா இறைவன் என்னை ஆட்கொண்டது ஏதோ நான் அன்பு செஞ்சேன்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டாங்க. அது உண்மையே இல்லை. அவன் என்னை ஆட்கொண்டதற்கு காரணம் என்ன சொல்றாரு, கருணையும் அங்கு உற்றேன் தான் அவனேங்கிற. அவன் கருணையினாலதான் என்னை ஆட்கொண்டான், அவனுடைய கருணை தவிர வேறு இது இல்லை அப்படிங்கிறான். அப்பேற்பட்ட அந்த இறைவனை நினைத்து நீ அந்த எம்பெருமானின் திருவடிகளுக்கு ஒளி எழுப்புக அப்படிங்கிற. என் மனமும் அப்படி அவ என்னை ஆட்கொள்ளலைன்னா நான் என்ன ஆயிருப்பேங்கிறார். அப்ப அது கருணையினாலதான் எம்பெருமான் என்னை ஆட்கொண்டான்னு ரொம்ப அருமையா சொல்ற. கருவாய் உலகிற்கு அப்புறமாய் இப்புறத்தே மறுவார் மலர் குழல் மாதினோடும் வந்தருளி
அருவாய் மறைபயில் அந்தரனாய் ஆண்டு கொண்ட திருகான தேவர்க்கே சென்றுவதாய் கோத்தும். கருவாய்ங்கிறதுனால இந்த பிரபஞ்சம் தோன்றுவதற்கு காரணமா இருக்கக்கூடியவன், காணப்படுகின்ற பிரபஞ்சத்துக்கு அப்புறமான பிரபஞ்சம் தோன்றுவதற்கு முற்பட்ட நிலை. சம்ஹார காலத்துல அனைத்து உலகம் அழிஞ்சு போயிடும். எம்பெருமான் நீண்ட நெருப்பில் நின்று ஆடுவார். உமை அதை ரசிப்பாலாம் பார்த்து. பேய்கணங்களும் பூதக்கணங்களும் இசைபாட எம்பெருமான் இந்த ஊரி காலத்துல இந்த நீண்ட நெருப்பில் நின்று அனலுருவாக அனலேந்தி ஆடக்கூடிய, அதுதான் இங்க சொல்றாரு. கருவாய் உலகிற்கு அப்புறமாய் இப்புறத்தே மறுவார் மலர் குழல் மாதினோடு வந்தரும். ஆலமரத்துல சின்ன விதை, அது கடுகு மாதிரி இருக்கும், அதோட சின்னது. அதை விட எப்படி பெரிய மரம் தோன்றும். அது மாதிரி இந்த பிரபஞ்சம் தோன்றுவதற்கு காரணமா இருக்கக்கூடியவன் இறைவன். அந்த பிரபஞ்சத்தை தன்னுக்குள்ள அடக்கி கொள்ற விதை போல இருக்கிறான். அவ்வளவு பெரிய ஆலமரத்துல அந்த துணூண்டு விதை தனக்குள்ள அடக்கி இருக்கிற மாதிரி இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை தனக்கு ஊழி காலத்தில் தன்னுள் ஒடுங்க செய்யக்கூடியவன். பொறிபுலன்களுக்கும் அறிவுக்கும் கருணைக்கும் அப்பாற்பட்டவன். அப்பேற்பட்ட இறைவன் இப்போ ஒரு வடிவு கொண்டு வந்திருக்காரு இவருக்காண்டி. திருப்பெருந்துறை நிகழ்ச்சியே சொல்றாரு. குருநாதர் வடிவுல 2 காட்சி கொடுக்கிறாரு. ஒண்ணு புறக்காட்சி, இன்னொன்னு அகக்காட்சிங்க. மறைபயில் அந்தனன்கிறாருல்ல, மாதினோடு வந்தருளி மறைபயில் அந்தனன்கிறார். 2 காட்சியை சொல்றார். அப்ப அடிகளாருக்கு மட்டுமல்ல ஏனையோருக்கும் புறக்கண்ணால் காணக்கூடிய வடிவமாக வந்தது அந்த அந்தனர் வடிவம். அடுத்தது புறக்காட்சி பார்த்துட்டு இருக்கும் போதே அவருக்குள்ள அகக்காட்சி விரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுல என்னன்னா, மறுவார் மலர்குழல் மாதினோடு வந்தருளின்ட்டார். மற்றவங்க எல்லாம் பார்த்த காட்சி வேற, அகமனசுல கிடைத்த காட்சி இது. 2 ஒண்ணுக்கொண்ணு மாறுபட்டவை. ஒன்று துறவு கோலம் கொண்ட குருநாதர் வடிவம், மற்றொன்று உமையோட வந்த வடிவம். அதுதான் இங்க சொல்ற. அப்ப எல்லா உலகத்துக்கும் மூலவித்தாக இருக்கக்கூடியவன், அந்த உலகங்களுக்கு அப்பாலும் அண்டங்கள் கடந்து இருக்கக்கூடியவன். அப்பேற்பட்ட எம்பெருமான் அந்தனாக எளியவனாக எனக்கு காட்சி கொடுத்து என்னை ஆட்கொண்ட அந்த தாமரை போன்ற வீர கலல் அணைந்த திருவடியில் சென்று ஒளி எழுப்புவாயாக. நானும் என் சிந்தையும் நாயகனுக்கு எவ்விடத்தோம், தானும் தன் தையலும் தாழ் சிடையேன் ஆண்டிலே, வானும் திசைகளும் மாகடலும் ஆயபிரான் தேனுந்து சேவடிக்கே சென்று உதாய் கோத்தும்பிங்கிறார். நானும் என் சிந்தை, எம்பெருமான் உமையோடு என்னை ஆட்கொள்ளலைன்னா நான் எப்படி இருப்பேன், என்ன நிலையில இருப்பேங்கிறார். எப்படியோ நான் அழிஞ்சு போயிருப்பேன்லங்கிறார். அதான் சொல்றாரு, தாழ்ந்த சடை உடையவன்கிறார், நீண்ட சடை உடையவன். உமையம்மையோடு அம்மையப்பராக என்னை என்னை ஆட்கொண்டான். அப்படி ஆட்கொள்ளலைன்னா என் மனம் தடுமாறி கெட்டு போயிருக்கும் சொல்றார். வானம் திசைகள் பெரிய கடலாக இருக்கக்கூடியவன். அப்பேற்பட்ட தேன் சிந்தும் திருவடி, வானும் திசைகளும் மாகடலும் ஆயப்பெறான். தேன் போன்ற அந்த இனிமை பயக்கக்கூடிய திருவடியை சென்று ஊதுங்கிறார். தேன் சாப்பிட்றவங்களுக்கும், அதாவது நாவுக்கும் இனிக்கும், உடலுக்கும் நன்மை தரக்கூடியது. அதுதான் இங்க சொல்றார், தேன் போன்ற திருவடிங்கிறார். அதாவது நம்மளால ஏதாவது ஒரு காரியம் சாதிச்சிருப்போம், அது நம்மளே திரும்பி பார்க்கும்போது நம்மளா இதெல்லாம் செஞ்சோம், ஒரு பெரிய கட்டங்கள்ல இருந்து கடந்து வந்தோம், அப்பா நம்ம இதெல்லாம் கடந்து வந்தோமா, நமக்கே ஒரு பிரமிப்பு வரும். இதெல்லாம் நம்ம கடந்துட்டோமே இறைவன் அருளாலே நம்ம நினைப்போம். அததான் இங்க சொல்றாரு. சாதாரண நிலையில தங்களால முடியாத ஒன்றை இப்ப சாதிச்சுட்டாங்கன்னா அந்த சாதனை முடிஞ்சதுக்கு அப்புறம் பின்னோக்கி பார்க்கும்போது நம்மளா இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னு நம்ம நினைச்சு பார்ப்போம். இதுதான் இங்க மணிவாசகருக்கும் அந்த நிலை வருது. திருப்பெருந்திலே அந்த சம்பவத்துக்கு அப்புறம் மணிவாசகருக்கு அந்த மேலே சொன்ன மனநிலை உருவாகுது. திருவாத ஊரர் அமைச்சரா இருந்தப்ப இருந்த நிலையும் மணிவாசகரா மாறினதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய இந்த புதிய நிலையும் 2 துருவங்கள் போல அவருக்கு காட்சி கொடுக்கும். எங்கே இருந்த நான் இப்ப இந்த நிலை எப்படி அடைஞ்சேன்னு ஆச்சரியப்படுறார். அததான் இங்க சொல்றாரு, நானும் என் சிந்தையும் நாயகனும் எவ்விடத்தோங்கிற. அமைச்சரா இருந்தப்ப அவரு சிறந்த பக்தரா தானே இருந்திருப்பாரு. அந்த ஆலவாய் சொக்கன் மேல அன்பு பூண்டு யாவருக்கும் தலைவன் அவரை நினைச்சுதானே இருந்திருப்பாரு. பதவிக்காக பல துறைகள்ல இருந்த இவருடைய சிந்தை
எம்பெருமானை பத்தி எவ்வளவு நேரம் இருந்ததுன்னு சொல்ல முடியாது. பனிக்காலங்கள்ல கொஞ்ச நேரம் பனி, கொஞ்ச நேரம் அதாவது பூஜைக்குன்னு ஒதுக்கப்பட்ட நேரம் தவிர மற்ற நேரங்கள்ல அவருடைய பதவி பொருட்டு தானே அவர் செலவழிச்சிருப்பார். அதான் சொல்றாரு, நாயகன் பற்றின சிந்தனையில எவ்வளவு தூரம் இருந்தான்னு சொல்ல முடியாது. ஆனா மணிவாச பெருமான ஆட்கொண்டதுக்கு அப்புறம் முழுசுமா மாறி போயிட்டார். அதான் தாழ் சுடையேன் ஆண்டிலே நானும் என் சிந்தையும் நாயகனும் எவ்விடத்தோங்கிறார். அப்ப இறைவன் ஆட்கொண்டதுக்கு அப்புறம் இறைவன் நிலையிலேயே இருந்துட்டார். அதான் சொல்றேன், அப்படி அதை ஆட்கொள்ளலைன்னா நான் என்ன ஆயிருப்பேன், நான் கெட்டு ஒழிஞ்சிருப்பேங்கிறார். என்னுடைய குறைகள் எல்லாம் நீக்கி எம்பெருமான் என் பிழைகளை பொறுத்து என்னை ஆட்கொண்டான். அப்பேற்பட்ட எம்பெருமானின் தேன் சிந்தக்கூடிய தேன் போன்று இன்பம் தரக்கூடிய அந்த திருவடிக்கு சென்று அரசவண்டே நீ ஊதுவாயாக. உள்ளப்படாத திருவுருவை உள்ளுதலும் கள்ளப்படாத களிவந்த வான்கருணை வெள்ளப்பிரான் எம்பிராம் என்னை வேற ஆட்கொள் அப்பிரானுக்கே சென்று உதாய் போத்துண்டுங்கிறார். உள்ளப்படாத திருவுருவேங்கிறார், மனதால அறிய முடியாதவர். அந்த எம்பெருமான் சொல்லுவாங்கல்ல, தனியே வந்து என்னை ஆட்கொண்டாங்கிறார், சிந்தித்து அறிய முடியாது. பேரின்ப கடலாக திகழக்கூடியவன் அவன் தனியா வந்து ஆட்கொண்டான்கிறார். அப்பேற்பட்ட எம்பிரானின் திருவடிக்கு சென்று உதவுகிறார். அதாவது இறைவனை எப்படி சிந்திக்கணுங்கிற அந்த பாட்டுல ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பார். இறைவனுக்கு நாம் கற்பிக்கக்கூடிய வடிவை நம்முடைய எண்ணம் சொல் கற்பனைக்குள்ள நம்ம கொண்டு வரும். இந்த வடிவில நினைச்சு நம்ம இறைவனை வணங்க இந்த வடிவில இருப்போம். பிற சமயத்தவர்கள் கூட உருவம் இல்லைன்னு சொல்றவங்க கூட சிலுவை வச்சுக்கிறாங்க, பிறை வச்சுக்கிறாங்க. அப்ப அந்தந்த வடிவங்கள்ல இறைவன் வருகிறான். அதான் சொல்றேன், அந்த வடிவம் கூட நம்ம கற்பிக்கக்கூடிய வடிவே தவிர உண்மையான வடிவம் இல்லை. என்ன வண்ணம் என்ன தன்மை என்று சொல்ல முடியாது. அதான் உள்ளப்படாத திருவுருங்கிறார். எண்ணம் சொல் கற்பனையில கடந்து இருக்கக்கூடியவன். மனசுல அதான் அடி சித்தத்துல அவனை உணர தொடங்கிட்டோம்னா அந்த அப்படி உணர தொடங்கினவங்களுக்கு தன்னுடைய சொரூபத்தை காட்டக்கூடியவன் சொல்றார். அததான் சொல்றார், என்னை வேற ஆட்கொள்ளங்கிறார்ல, வேறேங்கிற என்ன நூற்றுக்கணக்கான அடியானவர்கள் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க. அந்த கூட்டத்துல இவரை மட்டும்தானே தனியா பிரித்து ஆட்கொண்டார். அதுதான் சொல்றாரு, வெள்ள பிரான் எம்பிரான் என்னை வேறே ஆட்கொள் அப்பிரானுக்கே சென்று உதாங்கிறார். காரணங்களால் அறிந்து கொள்ள முடியாத எம்பிரான் என்னை எளிமையாக வந்து என்னை ஆட்கொண்ட எம்பிரானுக்கு நீ அவனுடைய திருவடிகளில் சென்று ஊதுவாயங்கிறார். பொய்யாய செல்வத்தே புக்கழுந்தி நாள்தோறும் மெய்யா கருத கிடந்தேனை ஆட்கொண்ட ஐயா என் ஆர் உயிரே அம்பலவா என்று அவன் தன் செய்யார் மலரடிக்கே சென்றுவதாய் கோத்தோம்புகிறான். ரொம்ப வெளிப்படையா சொல்லிட்டு, பொய்யான செல்வன்ட்டார். பொய்யான செல்வத்தை மெய்ன்னு நினைச்சு அதிலே மூழ்கி கிடக்குறோங்கிற. உலக பொருள்கள் எல்லாம் பொய்ப்பொருள்கள், என்னைக்கு இருந்தாலும் அழிஞ்சு போயிடும். உயிர்களும் உலக பொருள்களும் நிலை மெய்ப்பொருளானவன் எம்பெருமான் ஒருவனே. அதனால சொல்றாரு, நீ போய் அம்பலவான்னு சொல்லி அவனுடைய செந்தாமரை மலர் போன்ற திருவழியை பாடுங்கிறார். பொய்யான செல்வம்னா என்ன? பணம், செல்வம், காசு, மக்கள், உற்றார், சொந்தம், வீடு, வாசல், எத்தனை. இந்த பொய்யான செல்வங்கள் அனைத்து நீர் குமிழி மாதிரி அழிஞ்சு போயிடும். இந்த பொய்யான செல்வங்களால துன்பம் தான் வரும். அதனால அந்த மெய்யான செல்வமாகிய உறுதி பொருளா இருக்கக்கூடிய எம்பெருமான் திருவடியை பற்றணுங்கிறார். பொய்யான செல்வத்தை மெய்யின்னு கருதி மரணங்கிற படுகுடியில விழுந்துடும். அதனால சொல்றாரு, அந்த பொய்யான செல்வங்களை விட்டு மெய்யான மெய்ப்பொருளாக இருக்கக்கூடிய எம்பெருமானின் திருவடியை சென்று சரணடைந்தவன் புகழ் பாடுங்க. தோலும் துகிலும் குளையும் சுருள்தோடும் பால் வெள்ளை நீரும் பசுஞ்சாந்தும் பைங்கிளியும் சூளமும் தொக்காவளையும் உடைத்தொன்மை கோலமே நோக்கி குளிர்ந்தூதாய் போத்தும். இந்த பாட்டு வந்து அம்மையப்பரோட வடிவத்தை சொல்லக்கூடியதா. புலித்தோல் அணிந்து எம்பெருமான் செவிகளில் குண்டலங்களையும் நெற்றியில் திருநீரும் உடல் முழுவதும் திருநீர் அணிஞ்சிருக்காரு. சூலாயுதத்தை ஏந்தி திருநீர் ஏன் அணிந்திருக்காரு அப்படின்னா, ஊலி காலத்துல உலக பொருள்கள் அத்தனை எம்பெருமான் வயிற்றுக்குள் அடங்கி ஒடுங்கி போயிடும். அப்ப அத்தனையும் அழியக்கூடியது எம்பெருமான் ஒருவனை நிலையானவன்கிறத உணர்த்தும் பொருட்டு தான் எம்பெருமான் திருநீரை பூசியிருக்கிறார். அடுத்து மெல்லிய துகில் ஆடையும் தோடும்
சந்தன மனத்தோடு பச்சை கிளி ஏந்தி வளையலணிந்த உமாதேவியோடு காட்சி தரக்கூடிய இறைவன் வந்து தோல், குழை, நீரு, சூளை இதெல்லாம் அவர் வச்சிருக்காரு. உமைக்கு வந்து துகில்ல மெல்லிய ஆடை, தோடு, சந்தனம் அதான் சாந்து, கிளி, கை நிறைய வளையல். அம்மையொரு பாகமும் அப்பர் ஒரு பாகமும் அம்மையப்பரா காட்சி தரதான் இங்க சொல்றாரு. அப்பேர் தொன்மை கோலம்ங்கிறார். தொக்கவளையும் உடை தொன்மை கோலம். புலித்தோல் அணியிறது அவனுடைய கோலம், திருக்கோலம். முனிவர்கள் எல்லாம் வந்து அந்த சொல்லுவாங்கல்ல, அந்த முனி பத்தினிகளும் கற்பே சிறந்ததுன்னு நினைச்சு அந்த தாருகாவனத்து முனிவர்களும் அவங்களோட பத்தினியர்களும் இருந்தாங்க. அப்ப தவமும் கற்பும் அழிஞ்சதுக்கு அப்புறம் கோபம் கண்ட முனிவர்கள், அதாவது இவர் இறைவனை மறந்துட்டு வேள்வியினால எல்லாத்தையும் அடைஞ்சுக்கலாம்னு நினைச்சாங்களாம். சைவத்தை வந்து புறம்பானதா இருந்தாங்க அந்த தாருகாவனத்து முனிவர்கள். உடனே எம்பெருமான் வந்து எம்பெருமானை நினைக்காதனால அவர் அழகா பிச்சாடர் குளத்துல போறாரு. அங்க போன உடனே தாருகாவனத்து முனிவர்கள்லாம் இந்த சொக்க வைக்கக்கூடிய அழகுடையவர் இல்லையா, சொக்கநாதர் இல்லையா, அழக பார்த்தோன்னே மயங்கி அவங்களுடைய மேலாடை சரிந்து விழுகுதான். கையில இருக்க வளைவியெல்லாம் கலண்டு விழுகுதான். எம்பெருமான் பின்னாடியே வர்றாங்க. அப்ப அந்த தாருகாவனத்து முனிவர்களோட அது அவங்க பத்தினி தன்மை காரணமா தான் அந்த முனிவர்களோட தவங்கள் சிறப்பதற்கு ஒரு காரணமா இருந்துதான். அதனால இந்த உலகத்துல எங்கள் மனைவிகளை போல பத்தினி இல்லைன்னு அதுலயும் ஒரு செருக்கா இருந்தாங்க. அந்த செருக்கு அழிக்கும் பொருட்டு தான் எம்பெருமான் அங்க போறாரு. அதனால அவங்களுக்கு எல்லாம் கோவம் வந்துருச்சு அந்த தாருகாவனத்து முனிவர்களுக்கு. அதனால என்ன பண்றாங்க, தங்களுடைய தவமும் கற்பும் குறைஞ்சு போச்சேன்னு நினைச்சு அந்த முனிவர்கள் ஒரு வேள்வி வளர்த்து ஒரு புலிய வரவழைச்சு எம்பெருமான் மேல ஏவுறாங்க. எம்பெருமான் அந்த புலிய கொண்டு ஆடையா போர்த்தி கொண்டார். அததான் இங்க சொல்றாரு. அதுதான் பழைய திருக்கோலம்ங்கிறார். இறைவனை மறந்துட்டோம்னா நம்மளுடைய பழிபாவங்கள்லாம் வந்துரும்னு சொல்லாம சொல்லக்கூடிய நிலை. அப்ப சொல்றான், தோலும் தொகிலும் சுருள் தோடும் பாழ்வெண்ணெய் நீரும் பசும் சாந்தும் சந்தனம் பூசி இருக்கக்கூடிய அந்த கிளியை கையில் வைத்திருக்கக்கூடிய கை நிறைய வளையல்களை உடைய உமையொரு பாகனாக இருக்கக்கூடிய மலையரசன் மகளை உடைய எம்பெருமானின் அந்த திருக்கோலத்தை நோக்கி நீ அரச வண்டே ஊதுங்கிற. உமையம்மையோட வந்து காட்சி கொடுக்கிறான். அவனுடைய திருவடி மலர்களை அமர்ந்து இன்னிசை பாடுங்க. கல்வன் கடியன் கலதி இவன் என்னாதே வள்ளல் வர வர வந்தொழிந்தான் என் மனத்தே உள்ளத்து உறுதியர் ஒன்று ஒளியா வண்ணம் எல்லாம் தெள்ளும் கடலுக்கே சென்றுவதாய் கோத்தும். வள்ளல் தன்மை உடையவன்கிறார் இறைவன். கருணை வள்ளலாய் எம்பெருமான் என்னை ஒதுக்கலேங்கிறார். இவன் கல்வன் கொடியுடையவன், கொடுமையான மனமுடையவன், தீவினை உடையவன், கீழானவன் என்னை எம்பெருமான் ஒதுக்கலேங்கிறார். அவன் என் மனசுல புகுந்தான், என்னுள் கலந்து கொண்டான், என் நோய்களையும் துன்பங்களையும் ஒன்றுவிடாமல் அளித்தான். அப்பேற்பட்ட கருணை கடலின் திருவடியை சென்று அடைந்து பாடுகிறேன். உருகாத கடினம் சித்தமுடையவன் இவன், தீக்குணமுடையவன்னு என்னை பத்தி அவர் நினைக்கல. அப்படி என்னை பத்தி கவலைப்படாம மெல்ல மெல்ல வந்து என் மனசுல புகுந்துட்டான். அதான் வந்தொழிந்தான்னா வந்து தங்கிட்டாங்கிறார். வள்ளல் வர வர வந்தொழிந்தான். தன் மனசுல வந்து தங்கினவன் வந்தது போடு வள்ளல் தன்மையோட வந்தானாம். தன்னை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படல. இவ்வளவு கருணையோட வந்து தங்கினவன் உள்ளத்துல இருந்த நூற்றுக்கணக்கான துயரங்கள்ல ஒன்றை கூட ஒலிக்க முற்படாமல் இருப்பது என்ன நியாயம்னு கேட்கிற மாதிரி அவர் சொல்றாரு. திருவடியில போய் ஊது அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நூற்றுக்கணக்கான துயரங்கள்ல ஒலிக்க முற்படாமல் இருக்கிறதுனா என்ன காரணம் அப்படின்னா, எம்பெருமான் திருவடியை போய் நான் சேரல, என்ன இந்த நிலவுலத்திலே இருக்கேங்கிறார். இவரை அதாவது 2 நோக்க அதுல உட்படுத்தி சொல்றாரு. என்னன்னா, இவரை ஆட்கொண்டு மணிவாசகரா மாற்றினது இந்த எம்பெருமானோட திருவடி. தனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்த அந்த திருவடியின் மேல் கொண்ட காதலால் திருவடி உடையான்கிட்ட போய் சொல்ல வேண்டியது திருவடியிலேயே தானே சொல்லணும். இன்னொன்னு, அரசர்கள் வந்து எம்பெருமான் காதுல போய் சொல்லக்கூடாதா? எப்ப பார்த்தாலும் திருவடியில போய் ஊது ஊதுன்னு சொல்றாரு. நம்ம கேட்போம். அதாவது பெரிய அரசர்கிட்ட தன்னுடைய குறையை சொல்லக்கூடிய குடிமக்கள்லாம் அரசர்கிட்ட போய் அவர் காதலியா போய் சொல்லுவாங்க? ஒன்னும் சொல்ல முடியாது. கால அடியில தான் அந்த குடிமக்கள்லாம் கீழே தான் நிற்பாங்க. அவங்க சொல்றத வந்து அதை அரசர்கிட்ட போய் சொல்லக்கூடிய உரிமை அமைச்சரா இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும்.
அமைச்சர் தான் போய் அவங்க எல்லாம் இதை சொல்றாங்க, அரசே அவங்களோட குறையை தீருங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப அமைச்சரா இருந்த இவருக்கு தெரியுமில்ல. அதனாலதான் சொல்றாரு, அவன் காது கிட்ட போற எம்பெருமான் சூடி இருக்கக்கூடிய மலர்களில் இருக்க தேனை அருந்துவதற்கு இந்த பண்டெல்லாம் போகும். அப்ப எம்பெருமான் காது பக்கத்துல போகுமா. அப்ப காது பக்கத்துல போய் இந்த வண்டுகள் முறையிற்ற வேண்டாம்னு தெள்ளும் கடலுக்கே சென்று உதன் காதுல போய் சொல்லிடுறார். எம்பெருமான் திருவடியில போய் சொல்லு போதுங்கிறார். என்ன அருமையா சிந்திச்சு பாரு, யோசிச்சு அப்பா. அதாவது அவரோட வாசகத்துக்கு யாரு உருக முடியாது. மனசுல என் உள்ளத்தை உருக்குனவன்ட்டு நீ போய் காதுல போய் சொல்லிடாத, பூவத்தேன்னு திருவடியில போய் சொல்லு போதும் அப்படிங்கிற. பூமேல் அயனோடு மாலும் புகழறிது என்று ஏமாறி நிற்க அடியேன் இருமாக்க நாய்மேல் தவிசிட்டு நன்றாய் பொருட்படுத்த தீமேனியானுக்கே சென்றுவதாய் கேட்டுள்ளார். பிரம்மனுக்கும் திருமாலுக்கும் அறிய முடியாதவன்கிற. 4 வேதங்களை ஓதக்கூடிய அந்த வேதத்தை ஓதக்கூடிய நாம உடையவன் பிரம்மா. 4 பக்கமும் பார்க்கக்கூடிய திசைக்கொரு முகமாக கொண்டவன். திருமாலும் அப்படிதான் திருவிக்கிரமனாக உயர்ந்தவன். அப்படிப்பட்ட திருமாலும் பிரம்மனும் தேடி சொல்லுவாங்கல்ல, அவரு அன்னப்பறவையே மேல எம்பெருமான் முடிய பார்க்க போறாரு, இவரு பன்றி ரூபம் எடுத்து பூமியை குழைஞ்சு போறாரு. அடிமுடி தேடி காண முடியாத நின்றவன்கிறார். பிரம்மனும் திருமாலனும் காண முடியாதவங்கிறது. அவங்க எல்லாம் இந்த தேடி போறாங்க, எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிடணும்னு உறுதிப்பாட்டோட போறாங்க. ஆனா அதனால காண முடியவில்லை, ஏமாந்து போறாங்க. அதனாலதான் ஏமாறி நிற்கங்கிறார். ஏமாறுற செயல் எப்பங்க நடக்கும்? எதையாவது ரொம்ப எதிர்பார்த்திருப்போம், அது கிடைக்கலைங்கும் போது ஏமாந்து போவோம்ல. அதான் சொல்ற, நான்முகனும் திருமாலும் அகந்தை காரணமாக எப்படியாவது அடைய முடியும், நம்ம பாத்திரம் நமக்கு அத்தனை வலிமை இருக்குன்னு எதிர்பார்த்து போறாங்க, கடைசியில ஏமாந்து போயிட்டாங்க. ஆனா இங்க அடியேன் இருமா இருக்குங்கிறாருல, அப்பனா இருமாப்புனா வெற்றியால ஏற்பட்ட கர்வம்னு நீங்க நினைக்க கூடாது. இருமாப்புங்கிறது பெருமுதங்கிறது அர்த்தம். அப்பர் கூட சொல்லுவாங்களே, இருமான் திருப்பன்குலோ எம்பான் திருவடி சேவடி கீழ் சென்றங்கு இருமான் திருப்பன்குலோன்னு அங்கமாலையில பாடியிருப்பாரு. ரொம்ப தலையே நீ வணங்காயில். அததான் இங்க சொல்றாரு. அதுல இருமாந்திருப்பேன்னா அவங்களுக்கு கிடைக்காத இந்த திருவடி எம்பெருமான் கருணையின் பொருட்டு எனக்கு கிடைச்சதுங்கிறார். ஐயனும் திருமாலும் இந்த முயற்சியில தோத்து போயிட்டாங்க. அவங்க பெருமையை குறைக்க விரும்பாத மணிவாச பெருமான் பூமேல் ஐயனோடும் மாளுங்கிறார். அவங்களுக்கு கிடைக்காத ஒண்ணு தனக்கு கிடைச்சிருச்சுன்னா கர்வம் கொள்ளாம அதுக்கு அடுத்துறாரு, அடியேன்னுட்டார். ஏழை அடியேனுக்கு கிடைச்சிருச்சுன்ட்டார். இருவருக்கும் கிடைக்க வேண்டிய திருவடி பேரு தகுதி இல்லாத எனக்கு கிடைச்சதுதான் நாய் மேல் தவிச்சிட்டுன்னு ரொம்ப அருமையா சொல்லி. பானவமுடைய அந்த திருமாலுக்கும் பிரம்மாவுக்கும் அடிமுடி காட்டாதவன் நாய் போன்ற தனக்கு சொல்லுவாங்கல்ல, எனக்கு நாய் மேல் தபிச்சிட்டு நன்றாய் பொருட்படுத்த தீமேனி யானுக்கேங்கிறார். நெருப்பு போன்ற செந்தழல் போன்ற உருவம் உடையவன். நாய்க்கு மெத்தையிட்டது போல நான் கருணையினால் ஆட்கொண்டான். அந்த எம்பெருமானின் திருவடி மலரில் அமர்ந்து பாடுவாயாகிறார். சிவாயனமா அடுத்து திரு தெல்லோனம் தெல்லையனத்துல ஒரே ஒரு பாட்டு பார்த்தார். கோத்தும்பி அடுத்து 20 பாடல்கள் தெல்லையனம் கொட்டாமோன்னு. தெளிதல்ங்கிற சொல்லு இன்னைக்கே கிராமப்புறங்கள்ல சொல்லுவாங்க. அரிசியை கலந்திருக்க கல்ல புடைக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. முரத்துல கொட்டி 2 கைகளாலும் அந்த முரத்தை பிடிச்சுக்கிட்டு இடது வலது புறமா அசைப்பாங்க. அதை நேம்புதல் கொளித்தல் தெள்ளுதல்னு சொல்லுவாங்க. அததான் இங்க திரு தெல்லேனம்னு சொல்றாரு. அதாவது ஒரு விளையாட்டு பண்டைய காலத்துல கும்மிபுரம் கை தொட்டி ஆடுற ஓனம்னாக்க, அதாவது ஏதோ ஒரு கருவியை வச்சு கையில வச்சுட்டு கையால தட்டி ஆடி பாடக்கூடிய விளையாட்டு. அதுதான் இங்க சொல்றாரு. சிவனோட ஐக்கியமாறதுதான் உயிர்களோட லட்சியம். அந்த லட்சியத்தை பல வகையா மணிவாசகர் சொல்லியிருக்காரு. அதுல ஒரு பாட்டு நாம பார்த்தோம். திருமாலும் பன்றியாய் சென்று உணரா திருவடியை உருநாமறிய ஓர் அந்தரனாய் ஆண்டு கொண்டான். ஒரு நாமம் ஒரு உருவம் ஒன்றும் இல்லார்க்கு 1000 திருநாமங்கள் பாடி நாம் தெல்லேனம் கொண்டான்.
முதலடி திருமால் வராக அவதாரம் எடுத்து மண்ணை பிளந்து கொண்டு காண முற்பட்ட போது காண முடியாமல் கீழ் சென்ற திருவடி. திருவடியை திருமாலால காண முடியல. அப்ப எப்பேற்பட்ட திருவடி, என்ன வடிவம், என்ன நிறம்னு சொல்றதுக்கு அங்க இடமே இல்லை. அதனாலதான் திருவாலும் காண முடியாத திருவடிங்கிறார். அப்பேற்பட்ட திருவடி இவருக்கு காட்சி கொடுத்துதான். தன் வடிவை சுருக்கி கொண்டு எம்பெருமான திருமாலுக்கு காண முடியாத திருவடி இவருக்கு காட்டினார். சொல்றாருல உருணாமரிய அப்படின்னா அந்தரனாய் ஆண்டு கொண்டான் தானே மணிவாசர் இங்க சொல்றாரு. உருணாமரிய ஒரு அந்தரனாய் ஆண்டு கொண்டான். அந்தனர் வடிவம் கொண்டு குருந்த மரத்தடியில அமர்ந்துறது தானே பாக்குறாரு. ஒரே சில அந்த வினாடிகள்ல அந்த அந்தனர் வடிவமும் மறைஞ்சு போய் உமையொருபாகன அம்மையப்பரா காட்சி கொடுக்கிறாருல. அந்த அடிப்படையில தான் சொல்றாரு, புவனியில் சேவடி தீண்டிய குருநாதரை வந்தது சிவனென தேறினேன்னு சொல்றாருல்ல. புறக்கண்ணுல அந்தன வடிவு, அகக்கண்ணுல எம்பெருமான் அம்மையப்பரா காட்சி கொடுக்கிறார். திருமால் காண முடியாத வடிவு இப்ப அந்தன கோலத்துல காட்சி கழிக்குது. புறக்கண்ணால் அந்த வடிவை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அகக்கண்ணால் அம்மையப்பரா காட்சி காட்டும். அடுத்த சில கணங்கள்ல அதையும் கடந்து அண்டமும் சிறிதென்று எம்பெருமான் பெரிதா நிற்கக்கூடிய நிலை தருது. அதான் அண்ட பகுதியில சொல்லியிருப்பாரு பாருங்க, எழுநுழை கதிரின் நுண்ணணு புறையன்னு சிறிய வடிவிலே சிறிதுல காட்சி கொடுத்தார். அப்ப அவனோட வடிவம் எப்பேற்பட்டது. பல்வேறு வடிவங்கள் இருக்கக்கூடிய இந்த பொருளுக்கு என்ன பெயர் கொடுக்கிறது? எந்த பெயர் அல்லது எந்த வடிவம் கொடுத்தாலும் அதுக்குள்ளும் அதை கடந்து நிற்கக்கூடியவன் அல்லவா இறைவன். அவனுக்கு என்ன வடிவத்தை கற்பிக்கிறதுன்னு யோசிக்கிறாரு. இத்தனை வடிவங்களை பார்த்தாரு, அதுக்குள்ள எது அவனுடைய உண்மையான வடிவம்? எல்லாத்திலையும் ஊடுருவி கடந்து நிற்கக்கூடிய பொருளுக்கு எந்த பெயர் கொடுத்தாலும் பொருந்துங்கிற உண்மை உணர்ந்த மணிவாசர் சொல்றார், ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றும் எல்லாருக்கு 1000 திருநாமம் பாடித்து 1000 திருநாமம் சொல்லு, அதுக்கு மேலே கூட சொல்லலாம். திருமால் பன்றியாக சென்று உணராத சேவடிங்கிறாரு. பாப்பேங்கிற கர்வத்தோடு அவன் போனான். அதனால அவனால பார்க்க முடியல. காணவே முடியாத அந்த பொருளை எப்படி உணர முடியாத உணரா சேவடிங்கிற திருமால் அந்த இவருக்கு அந்தனர் உருவமா காட்சி கொடுத்தார். திருமால் பன்றி அவதாரம் எடுத்து பூமியை தோண்டி சென்ற போதும் எம்பெருமானின் அந்த திருவடியை காண முடியவில்லை. ஆனா எனக்கு அந்தன கோலத்தோடு திருக்காட்சி கொடுத்தாங்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? ஆணவம் கொண்டவர்கள் எவ்வளவு உயர்ந்த பதவியில இருந்தாலும் இறைவனோட அருள் அவங்களுக்கு கிடைக்காது. அன்பு கருணை பொறுமையோட இருந்தா அவங்களுக்கு எம்பெருமான் காட்சி கொடுப்பாருன்னு ரொம்ப அருமையா சொல்றாரு. அப்பேற்பட்ட எம்பெருமானின் திருவடி பேரை வந்திருக்க அடியார்களுக்கும் அவர்களை சார்ந்தவர்களுக்கும் அனைத்து அடியார்களுக்கும் ஞானசம்பந்த பெருமான் அருளாலும் என் குருநாதர் அருளாலும் மணிவாச பெருமான் அருளாலும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும்னு சொல்லி வந்த அடியார்களுக்கும் அவர்களை சார்ந்தவர்களுக்கும் வராத அடியார்களுக்கும் எல்லா வளமும் நலனும் கிடைக்கணும்னு சொல்லி மணிவாச திருவடியை வணங்கி இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் ஓர் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வு துய்யனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டருடு கூட்டு கண்டாய் அலையாளி அருவியிலும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வை அமுதீசன் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாணி அபிராமியே. திருச்சிற்றம்பலம். ஆறிரு தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெப்பை குர்சை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வான்மிகில் வளாது வைக மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்ய குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றமிழ் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். தென்னாட்டுடைய சிவனையை போற்றி எல்லாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வந்திருக்க அடியார்கள் அனைவரையும் வணங்கி எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும்னு சொல்லி வந்திருக்க அடியார்களை மறுபடியும் வணங்கி இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றி நன்றி நன்றி. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற தலைப்பின் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு
திருவாசகத்தில் அருளும் பொருளும் என்கிற தலைப்பின் கீழே பெரம்பலூர் மாவட்டம் சிவத்திருமதி அமுதா பழனியப்பன் அம்மா அவர்கள் நமக்கெல்லாம் திருவாசகம் என்னும் தேனை மிக அழகாக பருகச் செய்தார்கள். அவருடைய பொற்பாதங்களையும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். மீண்டும் வருகிற ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணிக்கு திருவாசகத்தில் அருளும் பொருளும் என்கிற தலைப்பின் கீழே சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம்.